ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இந்த காலை வேளையிலே தேவனை ஆராதிப்பது எவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷம். அவருடைய சமூகத்தை தேடி வருகிறது எவ்வளவு ஒரு சந்தோஷம் பாருங்க. கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 5வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் யாராவது ஒருவர் வாசிக்கலாம். ஆமேன். இங்கே தெபோராள் பாடுகும் பொழுது இப்படியாய் ஒரு பாடலை பாடுகிறார்கள். கர்த்தர் எனக்கு பராக்கிரமசாலிகள் மேல் ஆளுகை தந்தார். அவருடைய நம்பிக்கை, அவருடைய விசுவாசம் எப்படியா இருந்தது என்று சொன்னா, தேவன் எல்லாவற்றையும் மேல் ஆளுகை செய்யும்படியான ஆளுகை எனக்கு தந்தார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளால் அப்படிப்பட்ட ஒரு நிச்சயம் நமக்கு இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் ஆளுகை செய்யும்படியாக. பாருங்க, ஆபிரகாமை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ எம்மட்டும் நடக்க முடியுமோ அம்மட்டும் நடந்து திரி என்று சொன்ன பொழுது ஆபிரகாம் அவன் நடந்து சென்ற எல்லாவற்றையும் ஆண்டவர் அவனுக்கு சுதந்திரமாக்கி கொடுத்தார். ஹல்லேலூயா. அவன் அவைகளெல்லாம் ஆண்டு கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சகலத்தையும் நமக்கு ஆளுகை செய்யும்படியாய் கொடுத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அவர் நம்மை பார்த்து அவர் சொன்ன காரியங்கள் என்னவென்று பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த மத்தேயுவிலே கடைசி அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் இந்த இடத்திலே சொல்லுகிறார். அப்போ தேவன் சொல்லுகிறார் பாருங்க, இதோ சகல நாட்களிலும் இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆளுகையை நமக்கு தந்திருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது 8வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, உம்முடைய கரத்தின் கிரிகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொல்லுகிறார் பாருங்க. சங்கீதக்காரன் எவ்வளவு அழகாய் சொல்லுகிறார், உம்முடைய கரத்தின் கிரிகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து. ஆண்டவர் பாருங்க ஒரு சகல அதிகாரத்தை தேவ பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். சகலத்தையும் அவருடைய பாதங்களுக்கு என்ன பண்ணிட்டாரா, கீழ்ப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிச்சயம் இல்லை. இன்னும் ஒரு அடிமைப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு நெருக்கப்பட்ட வாழ்க்கையில தான் நம்ம என்ன பண்ண இருக்கிறோம், இருந்து கொண்டே இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது பாருங்க, சகல அதிகாரத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எவைகளின் மேலெல்லாம் நமக்கு ஆளுகை வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இந்த காலை வேளையில 3 விதமான காரியங்கள். ஒன்று, நீங்க பார்க்கும் பொழுது சரீர பிரகாரமான ஆளுகை, 2வது ஆவிக்குரிய ஆளுகை, 3வது நம்முடைய சிந்தையிலே ஒரு ஆளுகை இருக்க வேண்டும். முதலாவதாக பார்க்கிறோம் சரீர பிரகாரமான ஆளுகை. லேவியராகமம் 19வது அதிகாரம் 28வது வசனத்தை நாம் யாராவது வாசிக்கலாம். ஆமென். முதலாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, உங்கள் சரீரத்தை நீங்க என்ன பண்ணாதீங்க, கீறி கொள்ளாதீர்கள். பாருங்க, ஆண்டவர் பாருங்க இந்த சரீரத்தை தொழுவதற்கு யாருக்குமே அதிகாரம் கொடுக்கல. பாருங்க, இந்த சரீரம் தேவனுடைய சரீரமா இருக்கிறபடினாலே அந்த சரீரத்துல நம்ம என்ன தேவையில்லாத காரியங்கள், இப்போ பாத்தீங்கன்னா எத்தனையோ வாலிப பிள்ளைகள், பெரியவர் கூட பாத்தீங்கன்னா தங்கள் சரீரத்தை என்ன பண்ணுகிறார்கள், கீறி கொள்ளுகிறார்கள். அதுல அடையாளங்களாக அந்த பெயர்கள், அந்த டாட்டூ என்று சொல்லுகிற அந்த காரியங்கள் அப்படியா சரீரம் முழுவதிலும் என்ன பண்ணியிருக்கிறார்கள், அவர்கள் அந்த அடையாளங்களை வைத்திருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, இந்த இடத்திலே மோசே எழுதும்போது சொல்லுகிறார், நீங்க என்ன பண்ணாதீங்க, உங்க சரீரத்தை நீங்க என்ன பண்ணாதீங்க, கீறி கொள்ளாமல். அடையாளமாக பாருங்க, சிலர்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு தோல்வி வந்துருச்சுன்னா உடனே சரீரத்தை என்ன பண்ணுவாங்க, கீறி கொள்ளுவார்கள். அந்த சரீரத்தை அவர்கள் துன்பப்படுத்துவர்களா இருக்கிறார்கள். இங்கே சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், உங்கள் சரீரத்தை நீ என்ன பண்ணாத, கீறி கொள்ளாமலும் அடையாளமான எழுத்துக்களை
உங்கள் மேல் குத்தி கொள்ளாமலோ நீங்க இருக்கணும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இரண்டாவதா நீங்க பார்க்கும் பொழுது ரோமர்ல 6வது அதிகாரம் 12வது வசனம், ஆகையால் நீங்கள் சரீர இச்சையின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. பாருங்க, தெளிவா அதை அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த சரீரத்தை நாம் என்ன பாவம் ஆளக்கூடாது. தேவ பிள்ளை இந்த நாட்களில் பாருங்க, தேவனை நம்பி இருக்கிற பிள்ளைகள், தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகள், அவர்களே தங்களை பாவத்துக்கு உட்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் சரீரத்திலே பாவம், உங்க சரீரத்தை பாவம் என்ன பண்ணக்கூடாது, ஆளக்கூடாது என்று சொல்லி. ரோமர்ல 12வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. ஆமென். இந்த இடத்துல 2 காரியத்தை நம்ம பார்க்கிறோம். பவுல் எழுதுகிறார், அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் சரீரங்களை என்ன பண்ணுங்க, நீங்கள் சரீரங்களை பரிசுத்தமும், முதலாவதாக இந்த சரீரம் எப்படி இருக்கணுமா, ஒரு பரிசுத்தம் உள்ளதா இருக்க வேண்டும். இரண்டாவதாக தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக நம்ம என்ன பண்ணணுமா, ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த சரீரம் யாருக்கு சொந்தமானது என்றால் தேவனுக்கே இந்த சரீரம் சொந்தமானதா இருக்கிறபடினால் அந்த சரீரம் எப்படி இருக்கணுமா, பரிசுத்தம். அது மாத்திரமல்ல, அவருக்கு பிரியமான ஒரு ஜீவ பலியாய் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் இங்க பவுல் சொல்லுகிறார், இதுதான் நீங்க செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லி. சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறார், பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை நாம் என்ன பண்ணணுமா, தொழுது கொள்ள வேண்டும். அப்ப அந்த பரிசுத்தம் நம்மளிலே காணப்பட வேண்டும். அப்ப பரிசுத்தம் இருக்கும் பொழுது நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறது, நம்முடைய ஆராதனைகளில் ஆவியானவர் பிரியப்படுகிறார். அப்ப பரிசுத்த உள்ள ஒரு ஆராதனையாய், தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு ஆராதனையாய் இருக்க வேண்டும். நம்முடைய அவயங்களிலே மிகவும் முக்கியமான காரியங்கள் 3 குறித்து தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். முதலாவதாக நம்முடைய கண், இரண்டாவதாக நம்முடைய கை, மூன்றாவதாக நம்முடைய நாவு. அப்போ முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது கண். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 29வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, மத்தேயு 5:29 ஆமென். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, உன் கண் உனக்கு எப்படி இருக்குதா, இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும் என்று சொல்லி தொடர்ந்து இங்க ஆண்டவர் சொல்லுகிறார். 22, 23 வசனங்களிலே 6வது அதிகாரம் மத்தேயு 6:22-23 கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாய் இருக்கும் என்று சொல்லி. அப்போ தேவ பிள்ளைகளுக்கு மிகவும் முக்கியமான ஒரு காரியம் கண். நம்முடைய கண் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, உன் கண், அதாவது ஒருத்த அதை இச்சையோடு பார்த்தாவே அவன் என்ன பண்ணிட்டான், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறவன் அவன் விபச்சாரம் செய்து விட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனோடு விபச்சாரம் செய்து விட்டான் என்று சொல்லி. அப்போ நம்முடைய கண்களிலே ஒரு தூய்மை காணப்பட வேண்டும். நம்முடைய கண்களிலே ஒரு பரிசுத்தம் காணப்பட வேண்டும். பாருங்க, நாம் எப்படி பார்க்கிறோம் அதை யார் பார்க்கிறார்னா நம்முடைய தேவன் பார்க்கிறார். நம்முடைய கண்கள் எப்படி இருக்கிறது என்று சொல்லி வேதத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய காரியங்கள். முதலாவதாய் நாம் பார்க்கலாம், ஆதாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதாமும் ஏவாளையும் ஆண்டவர் என்ன பண்ணாரா, அழகாய் அவர்களை சிருஷ்டித்தார். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு சகலத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணாரா, ஆண்டு கொள்ளும்படியாய் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த ஏதேன் தோட்டத்திலே அவர்களுக்கு இல்லாத ஒன்றுமே இல்லை. பாருங்க, அவங்க தேவையானது எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணாரா, சந்தித்தார். அவர்கள் பாருங்க, அவங்களுடைய ஸ்லாக்கியம் எப்படிப்பட்டதா இருந்துச்சுன்னா, தேவனோடு கூட உறவாடும்படியாய், தேவனோடு கூட பேசும்படியாக, தேவனுடைய பிரசன்னத்தை உணரும்படியாய், அவரோடு கூட இருக்கும்படியான ஒரு ஐக்கியத்தை தேவன் அவர்களுக்கு தருகிறார். பாருங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் அவர்களோடு கூட பேசுகிறார். ஆதாமோடு சொல்லுகிறார். 2:16 நீங்க வாசிக்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர்
பாருங்க, தேவன் எல்லாவற்றையும் அவங்களை ஆண்டு கொள்ளும்படியான அதிகாரத்தை கொடுத்துட்டு ஒரே ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, உன்னை என்ன பண்ண, தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சகலவற்றையும் ஆண்டு கொள்ளும்படியான அதிகாரத்தை கொடுத்த தேவன் இவர்கள் செய்த காரியம் என்னவென்று பார்த்தீங்கன்னா, 3வது அதிகாரத்திலே 6வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, பார்க்கும் போதே அவளுக்கு எப்படி இருக்கிறது, ரொம்ப அட்ராக்ஷனா இருந்துச்சு ஏவாளுக்கு. பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ நன்மையான காரியங்களை இந்த பூமியில நமக்கென்று ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். சகல காரியங்கள் நன்மைகள் ஆண்டவர் ஏராளமாய் நமக்கு வைத்திருக்கிறார். ஆனால் இந்த கண் என்ன பண்ணுமா, தேவன் விரும்பாத அந்த காரியத்துக்குள்ளாதான் என்ன பண்ணுகிறது, அந்த கண் தான் நாட்டத்தை கொடுக்கிறது. பாருங்க, எத்தனையோ காரியங்கள் பாருங்க, ஆண்டவர் நன்மையை கொடுத்திருக்கிறார். அதே பக்கம் ஒரு பக்கம் உலகமானது ஒரு அசுத்தத்தை வைக்கும் பொழுது அந்த கண்கள் எங்க பார்க்கிறதுன்னா ஒரு அசுத்தத்தை நோக்கி பார்க்கிறது. அப்போ இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு தெளிவாய் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் நீங்க புசிங்க, ஆனா இந்த ஒரு கனியை மட்டும், இந்த விருட்சத்தின் கனியை மட்டும் நீங்கள் புசிக்காதீர்கள் என்று சொன்ன பொழுது பாருங்க, அவர்களுடைய கண்கள் எப்படி போச்சுனாக்கா அதை மாத்திரம்தான் குறி வச்சது. அப்போ சகலத்தையும் அந்த தோட்டத்திலே எல்லா பசுமையான ஒரு செழிப்பான ஒரு இடத்திலே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காரியம் பிடிக்காத, ஒரு தேவன் விரும்பாத ஒரு காரியத்தை தான் இந்த கண் என்ன பண்ணிச்சா, நேசித்தது. முதலாவதாக அவள் அதை கண்டு அதன் கனியை பறிக்கிறா, புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவன் புசித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த காரியம் பாருங்க, பார்க்கிறா, எடுக்கிறா, புசிக்கிறா, 3 காரியம் நடக்கிறது. அவங்க பாருங்க, அதற்கும் பிறகாக அவர்கள் ஆண்டவர் வந்து கேட்கிறாரு, ஆதாமை நோக்கி கூப்பிடுகிறாரு, ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறார் என்று கூப்பிடும் பொழுது அவங்க என்ன பண்ணிட்டாங்களா, அவர்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னபொழுது தேவன் எவ்வளவு துக்கப்பட்டிருப்பார் பாருங்க. என் பிள்ளைகள் நேரடியா என்னோடு கூட பேசுகிற பிள்ளைகள், முகமுகமாய் பேசுகிற பிள்ளைகள் இப்பொழுது தங்களை ஒளித்து கொண்டு இருக்கிறார்களே என்று சொல்லி ஆண்டவர் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார் பாருங்க. இப்போ கூட பாருங்க, தேவ பிள்ளைகளாய் கூட ஆண்டவர் அவர் பிள்ளைகளோடு கூட பேச விரும்புகிறவர். ஆனால் பாவத்தின் நிமித்தம் ஜனங்கள் என்ன பண்ணுகிறார்கள், மறைக்கப்பட்டிருக்கிறார்கள். தங்களை தந்திரமா என்ன பண்ணுகிறார்களா, மறைத்து கொள்ளுகிறார்கள். பாருங்க, இவர்கள் செய்த தப்பிதத்தின் நிமித்தம் தேசத்திலே இந்த பூமியிலே சாபம் கடந்து வந்தது. பாருங்க, ஆண்டவர் அந்த தோட்டத்தை விட்டு அவர்கள் என்ன பண்ணிவிட்டாரா, விலக்கி விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவன் பாருங்க, நியாய பிரமாணத்தை மீறுதலே பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கட்டளைகளை நாம் மீறும்பொழுது அது எப்படி இருக்கிறதா, பாவமாய் இருக்கிறது. நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். நம்முடைய கண்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது. இங்கே அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை நீ என்ன பண்ணு, பிடுங்கி எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்றும் கெட்டு போவது உனக்கு நலமாய் இருக்கும் என்று சொல்லி, அப்போ நம்முடைய கண்ணு தான் எப்படி இருக்கிறதா, சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவா இருந்தா எதுவுமே நமக்கு எப்படி இருக்குமா, தெளிவா இருக்கும். பார்க்கிறது தப்பா இருந்தா எல்லாமே எப்படி இருக்கும், எல்லாமே தவறா இருக்கும். ஆண்டவர் நம்ம எப்படி வச்சிருக்கிறாரா, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் உலகத்தின் வெளிச்சமா இருக்கிறபடினாலே நம்மளே ஒருபோதும் இருள் என்ன பண்ணாதான், ஆட்கொள்ளவே ஆட்கொள்ளாது. எப்பொழுதும் அந்த பார்வையிலே நம்ம எப்படி இருக்கணுமா, நம்முடைய பார்வையை ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, நம் ஆளுகை செய்ய வேண்டும். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது நம்முடைய கை, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 30வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. போதுமா, இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு நாம் என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யக்கூடாது என்று சொல்லி. உன் வலது கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாய் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். உன் கைக்கு நேரிட்டது எதுவோ அதை நீ என்ன பண்ணு, செய் என்று ஆண்டு சொல்றார். முழு பலத்தோடு அதை செய் என்று சொல்லுகிறார். அது எப்படி செய்யணும்னா, கர்த்தர் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ அதன்படி நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நம்முடைய கரங்களை
உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க. அப்போ நாம் செய்கிற தொழிலே நமக்கு உண்மை காணப்பட வேண்டும். நாம் செய்கின்ற வேலையில உண்மை காணப்பட வேண்டும். நாம் எதை செய்தாலும் அதில் என்ன இருக்கணுமா, ஒரு உண்மையுள்ள ஒரு காரியம் நமக்கு இருக்க வேண்டும். ஆண்டவர் இந்த கரத்தை நமக்கு எப்படி இருக்கிறாரா, ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிக்கைகளை நீங்க வாசிக்கும் பொழுது 19வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது இங்க பவுலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. ஆமென். பாருங்க, பவுல் மேல் ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம் பாருங்க. நாம நம்முடைய வாழ்க்கையில நம்ம நினைக்கிறோம், ஏன் நம்ம வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கல, நாம ஜெபிக்கும் போது ஏன் வியாதிகள் சுகமாகல, ஏன் நம்ம ஜெபிக்கும் போது அந்த பொல்லாத ஆவிகள் போகல, நாம் ஜெபிக்கும் போது ஏன் நம்ம குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள் மாறலை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை முறை எப்படிப்பட்டதா இருக்கிறது. இங்கே பாத்தீங்கன்னா பவுல் சொல்லுகிறார் பாருங்க, பவுலோடைய சரீரத்திலிருந்து உருமால்களை கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர்கள் மேல் போட வியாதிகள் என்ன பண்ணிச்சா, அவர்களை விட்டு ஓடி போனது என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. அப்போ தேவ பிள்ளைகளுக்குள்ளாய் அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நீ யாரை ஆசீர்வதிப்பாயோ நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இந்த கரம் எப்பவுமே நமக்கு அந்த ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை இருக்கணுங்க. ஆண்டவர் என் கரத்தை ஆளுகை செய்யும்படியாய் வைத்திருக்கிறார், இந்த கரத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் வைத்திருக்கிறார் என்று சொல்லி நீங்க யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறோம்கிறோ அங்கெல்லாம் அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, நீங்கள் யாரை ஆசீர்வதிக்கிறீர்களோ அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதே போல லூக்கா 10:19 நீங்க வாசிக்கும் பொழுது, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க. அது ஒன்று என்ன பண்ணாது, உங்களை சேதப்படுத்தவே படுத்தாது என்று சொல்லி. ஒரு சின்ன காரியம் நம்ம என்ன பண்ணிடுறோம், பயந்து போயிடுறோம். ஒரு பிரச்சனை வந்தா பயந்து போகிறோம். இல்ல, தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவைகளை ஆளும்படியாய், அவைகளை மேற்கொள்ளும்படியான அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் பாருங்க. அப்போ உங்க கரங்களினாலே நீங்கள் கரங்களினாலே பாருங்க, அந்த உயர்த்தி பிரச்சனைகளுக்காக அவைகள் மேலே நீங்க ஜெபிக்கும் பொழுது பாருங்க, அந்த பிரச்சனைகள் உங்களை விட்டு அகன்று போகும் பாருங்க. ஏன்னா தேவன் அப்படிப்பட்ட அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். 1 கொரிந்தியர்ல நீங்க வாசிக்கும் பொழுது 6வது அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆமென். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, சரீரமும் வேசித்தனத்திற்கு அல்ல கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்திற்கு உரியவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த சரீரம் என்னன்னா, இது தேவன் உலாவுகிற ஒரு சரீரம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி. அந்த ஆலயம் எப்படிப்பட்டதா இருக்கணும்னா, துதி நிறைந்ததாய், ஆராதனை நிறைந்ததாய், ஒரு பரிசுத்தம் நிறைந்ததாய், தேவன் விரும்புகிற ஒரு ஆலயமாய் இருக்க வேண்டும். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, இங்க பவுல் சொல்லுகிறார், இந்த சரீரம் கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்திற்கு உரியவர் என்று சொல்லி. 15வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் அல்லவென்று அறியீர்களா. ஒவ்வொரு நாளும் நமக்கு அந்த விசுவாசம் இருக்கணுங்க. இந்த சரீரம், ஆண்டவர் பாருங்க, மண்ணினாலே மனுஷனை உண்டாக்கி அவனுக்கு சுவாசத்தை ஊட்டினார், அவன் ஜீவாத்மாவானான் என்று சொல்லி. அப்ப இந்த சரீரம் யாருடையதுனா தேவனுடையதா இருக்கிறது. 19வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா. பாருங்க, நாம நம்முடையவர்கள் அல்ல. யார் நமக்குள்ளாய் இருக்கிறார் என்றால், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று சொல்லி. அண்ட் கடைசி அந்த வசனம் சொல்லும்போது சொல்றார், கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை நீங்க என்ன பண்ணணும், மகிமைப்படுத்த வேண்டும். இந்த சரீரம் எதற்காய் கொடுக்கப்பட்டது? தேவனை ஆராதிக்கும்படியாக, அவரை மகிமைப்படுத்தும்படியாகவே இந்த சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, கலாத்தியர்ல நீங்க வாசிக்கும் பொழுது 6:14 நீங்க வாசிச்சீங்கன்னா, கர்த்தராகிய இயேசுனுடைய அச்சடையாளங்களை நான் என்ன பண்ணனா, நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இங்க பவுல் சொல்லுகிறார், அவருடைய
அச்சடையாளங்களை என்னுடைய சரீரத்தில் நான் என்ன பண்ணிருக்கிறேன், தரித்து கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, 2 காரியங்களை பார்த்தோம். மூன்றாவதா நீங்க பார்க்கும் பொழுது நாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபின் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் யாராவது ஒரு வாசிக்கலாம். யாக்கோபு 3வது அதிகாரம். போதுமா? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபு எழுதுகிறார், பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போடப்பட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். பாருங்க, மனுஷனுடைய ஆளுகை இது. அதே போல 7வது வசனமும், சகல விதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்படும், அடக்கப்பட்டதும் உண்டு. பாருங்க, ஒரு எல்லாவற்றையும் நம்ம என்னால என்ன பண்ண முடியுமா, அடக்க முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா ஒரே ஒரு காரியம், 8வது வசனம், நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்கிறது. அப்போ இந்த சரீரத்தில் இருக்கிற ஒரு அவயம், ஒரு சின்ன அவயம்தான் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று பார்த்தீங்கன்னா, அதை ஒரு மனுஷனால முதலாவது அடக்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாவு தாங்க இந்த நாட்களில் ஒரே பிரச்சனையே எதுனா, ஒரு வார்த்தையை நம்ம பேசுறது சரியா தப்பா முன்னாடி நம்ம 10 முறை யோசிச்சுட்டு தான் இப்போ பேச வேண்டியதா இருக்கிறது. சில நேரங்களில் நம்ம நன்மையா பேசும், அது என்ன பண்ணிரும், தீமையா முடிச்சு போயிடும். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நாவை நம்ம என்ன பண்ணணுமா, அடக்கருளா இருக்க வேண்டும். ஞானத்தால் நம்முடைய வாயை என்ன பண்ணணுமா, திறக்கருளா இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகள், நம்ம நாவிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஜனங்களுடைய காயங்களை கட்டுகிறதா இருக்க வேண்டும். அவர்களை ஆறுதல் படுத்துகிறதா இருக்கணும். அவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற வார்த்தைகளாய்த்தான் இருக்கணுமே தவிர ஒருபோது அந்த நாவு பாருங்க மற்றவர்களை குற்றப்படுத்துகிறதாய், மற்றவர்களை வேதனைப்படுத்துகிற காரியமா இராதபடிக்கு அந்த நாவை நாம் அடக்கி நடத்த வேண்டும். பாருங்க, அடுத்தது பிறகு சொல்லுகிறார் அவர் என்னன்னா, அந்த நாவு எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால், அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷமும் நிறைந்ததுமா இருக்கிறது என்று சொல்ல. அப்போ எப்படி இருக்கிறது பாருங்க, அந்த நாவை நாம் சரியாய் பயன்படுத்த வேண்டும். நன்மைக்காக அதை பயன்படுத்தும் பொழுது அது ஆசீர்வாதமாய் இருக்கும். அதனால்தான் இங்கே யாக்கோபு சொல்லுகிறார் 9வது வசனத்திலே, அதனாலே நாம் என்ன பண்றோம், பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம் என்று சொல்லுகிறார். 2 காரியம். ஒன்று என்ன பண்றோம், ஆண்டவரை என்ன பண்ணுகிறோம், பிதாவாகிய தேவனை நாம் துதிக்கிறோம். 2வது தேவ சாயலாய் படைக்கப்பட்ட மனுஷனை சபிக்கிறோம் என்று சொல்லி. கடந்த நாட்களில் கூட ஒரு சகோதரர் சொல்லும்போது சொன்னாரு, அவங்க பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சோன்னு நல்லா பாட்டு, துதி, ஆராதனை தான் பாட்டெல்லாம் டிவியில் போகுது. ஆனால் அவங்க வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை ஒன்று கூட எப்படி இருக்கிறது இல்லை, ஆசீர்வாதமா இல்லை. தேவ பிள்ளைகள், அப்போ நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை கவனமாய் நாம் பயன்படுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி தான் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீ யாரா இருந்தாலும், எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தாலும், நமக்கு விரோதமா பேசுறாங்களா, நமக்கு விரோதமா குற்றம் காண்பிக்கிறார்களா, என்னன்னாலும் பரவாயில்ல, ஆண்டவர் நமக்கு என்ன அதிகாரம் கொடுத்திருக்கிறார்னா, நீ ஆசீர்வதின்னு தான் சொல்லியிருக்கிறார், தவிர ஒருத்தரையும் சபியாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். பாருங்க, அப்போ தேவன் நம்முடைய வாயிலிருந்து என்னத்தை விரும்புகிறார் என்று சொன்னால், தேவ பிள்ளைகளாய் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் ஜனங்களை குணப்படுத்துகிறதா இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் ஜனங்களை ஆரோக்கியப்படுத்துகிறதா இருக்கணுமே தவிர அந்த வாயிலிருந்து ஒருபோதும் சபிக்கப்பட்ட வார்த்தைகள் வரவே கூடாதுங்க. அல்லேலூயா. அப்ப ஞானமாய் நம்முடைய பிள்ளைகளை கூட சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்க, கடிந்து கொள்ளுவார்கள், தவறான வார்த்தைகளை கொண்டு கடிந்து கொள்ளுவார்கள். பாருங்க, அந்த ஒரு காரியத்தை கூட நான் சொல்லுகிறேன். இந்த நாவு என்று குறித்து ஒரு புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது அதில் ஊழியக்காரர் அப்படி தான் எழுதியிருந்தார். 3 நாள், அதாவது முதல் வருடம் அவர் என்ன பண்ணாரா, தன்னுடைய நிலத்திலே விளைச்சல், அதாவது நிலத்திலே அவர் பயிரிடும் பொழுது அவர் சொன்ன காரியம் என்னவென்று சொன்னால், அவர் நல்லா ஜெபிக்கிற மனுஷனா, தேவனை ஆராதிக்கிற ஒரு மனுஷன் தானா, அவர் நிலத்திலே விதைக்கும் பொழுது இந்த வருஷத்திலே இந்த பூச்சிகள் என்னுடைய விளைச்சலை தின்று போடும் என்று சொன்னாராம். சொல்லிட்டே தான் அவர் விதைச்சாராம். பாருங்க, அதே போல அந்த வருஷத்திலே
பூச்சிகள் வந்து அதோடைய நிலத்தை பாழாக்கி விட்டதா. அதே போல 2வது வருஷம் போது விதைத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா அவர் சொன்னாரா, போன வருஷம் இப்படி ஆயிடுச்சு, இந்த வருஷம் மழையெல்லாம் வந்து என்னுடைய விளைச்சலை வீணாக்க போகுதுன்னு சொன்னாராம். உடனே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 2வது வருஷமும் ஆயிடுச்சான். அப்போ ஆண்டவரிடத்துல போய் அவர் கேட்டாராம், என்ன ஆண்டவரே, நான் உங்க பிள்ளை, நான் பாருங்க விளைக்கிற ஒவ்வொரு வருஷம், போன வருஷம் விதைக்கும் பொழுது என்ன நடந்தது, இப்படி பூச்சிகள் தின்று என் நிலத்தை வீணாக்கி போட்டது. இப்போ 2வது வருஷமா நான் விதைச்சேன், இப்படியாய் மழை வந்து இந்த விளைச்சலை பாழாக்கி போட்டது. அப்போ ஏன் என்னை ஆசீர்வதிக்க மாட்டீரா என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னாரா, நீ என்னை ஆராதிக்கிற துதிக்கிற, அப்போ நீ விதைக்கும் பொழுது நீ என்ன பண்ணணும், உன் விசுவாசம், ஆண்டவரே நான் விதைக்கிறேன், என்னுடைய நிலம் பல மடங்கு ஆசீர்வாதத்தை தரணும் என்று நீ அப்படி விசுவாசித்து ஜெபிச்சினா உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். ஆனா உன் வாயிலிருந்து என்ன வருகிறது, ஆசீர்வாதம் வார்த்தை வராதபடிக்கு அந்த நிலத்தை சபிக்கிற வார்த்தை வருகிறபடினால் உன் வார்த்தையின்படிதான் அது என்ன பண்ணுது, விளையாமல் போகிறது என்று சொல்லும் பொழுது அன்றைக்கு அவர் மனம் திரும்பி என்ன பண்ணாரா, அடுத்த வருஷத்திலே நல்ல ஜெபத்தோடு அவர் விதைத்தார். ஆண்டவரே, நான் இன்றைக்கு விதைக்கிற இந்த விதைகள் பல மடங்கு எனக்கு ஆசீர்வாதத்தை தரணும், விளைச்சலை தரணும் என்று அவர் ஜெபித்த பொழுது பாருங்க, மிக பெரிய அறுவடையை அந்த வருஷத்திலே அவர் பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அதே தான் பாருங்க, நாம் ஜெபிக்கிறோம், ஆண்டவரை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், ஆனால் என்ன பண்ணுகிறோம், ஜெபிப்பதற்கு ஆப்போசிட்டா நம்முடைய வார்த்தைகள் வெளிவருகிறது. அப்போ எப்பவுமே பாருங்க, நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணும்னா, தேவன் அவர் என்ன பண்ணுகிறாரா, நம்முடைய வார்த்தைகளை கனப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஜீவனும் மரணமும் எங்கிருந்து வருகிறது, நாவின் அதிகாரத்துல தான் இருக்கிறது. ஜீவனை பத்தி நீங்க பேசுனீங்கன்னா ஜீவன் உண்டாகும். அப்போ மரணத்துக்கு ஏதுவான காரியங்களை பத்தி பேசுனீங்கன்னா அந்த காரியங்கள் ஒருபோதும் நம்முடைய பிள்ளைகள் என்ன பண்ணக்கூடாது, தவறான காரியங்களை யூஸ் பண்ணாதபடிக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் அதிகாரப்படுத்தி இருக்கிறபடினாலே நல்ல வார்த்தைகளை பேசுங்க, நல்லா எல்லாரையும் ஆசீர்வதிங்க, அப்போ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள். அதே பாருங்க, இங்க துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. ரெண்டும் என்ன, நாம் தேவனை துதிக்கவும் செய்கிறோம், அதே இடத்துல சபிக்கவும் செய்யக்கூடாது. ஒரே நீரூற்றிலிருந்து, அதற்கு எக்ஸாம்பிளா சொல்லுகிறார், ஒரே ஊற்று கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? என் சகோதரரே, அத்திமரம் ஒளிவ பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே உவர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. அப்போ தேவ பிள்ளைகள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எப்படி இருக்கணுமா, ஒரு ஜீவ தண்ணீராய், அநேகருக்கு ஜீவனை கொடுக்கிறதாய், ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கிறதாய் இருக்க வேண்டும். அதிலே கூட பார்த்தீங்கன்னா இருதயத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 14வது வசனம், உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதீர்கள், சத்தியத்திற்கும் விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, இங்க யாக்கோபு சொல்லுகிறார், தேவையான கசப்பான வைராக்கியத்தை உங்க இருதயத்துல ஒரு நாளும் வைக்காதீங்க. அதை உள்ள கொண்டு வராதீங்க. வருதா, உடனே அதை வேரோடு அறுத்து போட்டுருங்க. உள்ளத்துக்குள் அந்த கசப்பு உள்ள போக போக அது என்ன பண்ணிருமா, ஒரு பெரிய வேராய் அது வந்து வளர்ந்து ஒரு பெரிய மரமாய் அது வளர்கிறதை நம்ம பார்க்க முடியும். அப்ப சின்ன ஒரு கசப்பு, யார் மேலேயா கசப்பு இருந்தா உடனே அவர்களோடு ஒப்புரவாகி விடுங்க. அது என்ன பண்ணாது, நான் மேற்கொள்ளாது. ஒருவேளை நம்ம தப்பு செஞ்சாலும் சொல்லி, தப்பு செய்யலனாலும் பரவாயில்ல, அவர்களோடு நாம் ஒப்புரவாகும் பொழுது அந்த காரியங்கள் என்ன பண்ணுமோ அப்பொழுதே அது மறந்து போகும். தேவன் என்ன பண்ணுகிறாரா, அந்த காரியத்திலே நம்மை மன்னிக்கிறவர்களா இருக்கிறார். அதனால கசப்பான வைராக்கியம், விரோதங்கள் வேண்டாம். எல்லாரையும் நாம் நேசிப்போம். கர்த்தர் என்ன பண்ணுவாரா, நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். கடைசியா நீங்க பார்க்கும் பொழுது சிந்தையிலே உங்களுக்கு ஆளுகை உண்டாக வேண்டும், சிந்தை ஆள வேண்டும். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த கிறிஸ்துவின் சிந்தை நம்ம என்ன பண்ணணுமா, ஆளுகை செய்ய வேண்டும். ஆவியானவர் இந்த இடத்துல அதுதான் சொல்லுகிறார் பாருங்க. நம்முடைய சிந்தை எப்பவுமே என்ன பண்ணுமா, உலகத்தின் காரியத்தில் என்ன பண்ணுகிற, உலகத்தின் கவலைகளினால் அந்த சிந்தை என்ன பண்ணுகிறது, ஆளப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆளுகை இல்லாதபடிக்கு அந்த தேவ சிந்தை, நம் எதிர்காலத்தை குறித்து பயப்பட வேண்டாம், எதிர்காலத்தை குறித்து கலங்காதபடிக்கு அந்த சிந்தையானது தேவனை மகிமைப்படுத்துகிற சிந்தையாய் அது மாற வேண்டும். ரோமர்ல நீங்க வாசிக்க முடியும் 8வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அங்க ஆவிக்குரிய சிந்தையுமா
ஆமென். ரெண்டு காரியம். ஒன்று, மாம்ச சிந்தை என்னவா இருக்கு? மரணம். ஆவியின் சிந்தையோ அது ஜீவனும் சமாதானமும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ மாம்ச சிந்தை எப்படி இருக்கிறது என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. பாருங்க, மாம்ச சிந்தை எப்பவுமே பாருங்க நம்ம நினைப்போம், ஆனால் நம்மளால செய்ய முடியாது. இந்த காரியத்தை செய்யலாம் என்று நினைக்கும் பொழுது அதை நமக்குள்ளாய் இருக்கிற அந்த மாம்சம் என்ன பண்ணுகிறதா? நம்மை தடை பண்ணுகிறதா இருக்கிறது. அந்த மாம்ச சிந்தை எப்படி இருக்கிறதுனா தேவனுக்கு விரோதமான பகை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆவியின் சிந்தை எப்படி இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அதே அதிகாரம் 8வது அதிகாரம் 27வது வசனத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது, ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின் படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார் என்று சொல்லி, கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளாய் இருக்கும் பொழுது பாருங்க, அந்த ஆவியானவர் என்ன பண்ணுவாரா? அவர் சத்தியத்திலே நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். பாருங்க, அப்ப மாம்ச சிந்தை, ஆவியின் சிந்தை, ஆவிக்குரியவர்களா இருக்கும் பொழுது தேவனுடைய சித்தத்தின்படி நாம் செய்வோம். மாம்சத்தின்படி இருந்தனா மாம்சத்தின் காரியங்களை நாம் செய்கிறவர்களா இருப்போம். பாருங்க, இந்த வேளையிலே கூட பார்த்தீங்கன்னா ஆவியானவர் நமக்கு எதுக்கு மேலெல்லாம் ஆளுகை தந்தார் என்று நம்ம பார்த்தா, யாரெல்லாம் ஆளுகையினாலே ஜெயித்தார்கள் என்று பார்த்தீங்கன்னா அநேகரை குறித்து வேதத்திலே நம்ம வாசிக்க முடியும். அவர்கள் பாருங்க, முதலாவது நம்ம சொல்ல முடியும், யோசேப்பை குறித்து சொல்ல முடியும். பாருங்க, அவர் எப்படி என்று சொன்னால், ஆதியாகமம் 37வது அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது 6-8 வசனங்களை நீங்க வாசிக்க முடியும். அங்க பார்த்தீங்கன்னா ஒரு சொப்பனம் காண்கிறார். யாரா வாசிக்கிறீங்களா? போதுமா? பாருங்க, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு என்று சொல்லி, அது அந்த சொப்பனத்தை கண்டு தன் சகோதரனுக்கும் தகப்பனுக்கும் அவன் சொல்லுகிறான். பாருங்க, அப்ப கூட இருந்த ஆட்கள் எல்லாம் அவனை பார்த்து என்ன பண்ணாங்கன்னா கமெண்ட் அடிச்சாங்க, இவன் போய் செய்ய போகிறானா என்று சொல்லி. இந்த நாட்களிலே கூட பாருங்க, ஆண்டவர் நமக்கு அநேக தரிசனங்களை நமக்கு கொடுக்கிறார், சொப்பனங்களை கொடுக்கிறார். பாருங்க, நம்ம நினைக்கலாம் இன்னைக்கு ஒரு தரிசனம் கண்டா உடனே நாளைக்கு நிறைவேறணும். கிடையாது. அந்த தரிசனத்துக்காக நீங்க காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே அதை நிறைவேற்றுவார். பாருங்க, அப்போ இந்த இடத்துல பாத்துங்க, யார் இந்த ஆளுகை, இந்த யாரெல்லாம் இதை செய்ய முடியும்னா தரிசனத்தை பெற்றவர்கள். அந்த தரிசனத்துக்காக காத்திருக்கும் பொழுது, அந்த தரிசனத்துக்காக நீங்க ஜெபிக்கும் பொழுது, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா யோசேப்பை சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தரிசனத்தை என்ன பண்ணான்னா அவன் தரிசித்தான். அது மாத்திரமல்ல, அது குறிச்சே யோசிச்சுட்டே இருந்தான், இந்த காரியம் என்றைக்கு நிறைவேறும் என்று சொல்லி அதை தன் வாழ்க்கையில அவன் என்ன பண்ணான்னா அறிக்கை செய்து கொண்டே இருந்தான். பாருங்க, ஒரு நாளே அந்த காரியம் அவனுடைய வாழ்க்கையிலே நிறைவேறிற்று. ஹல்லேலூயா. பாருங்க, எகிப்து தேசத்திலே ஒரு அதிகாரியாக ஆண்டவர் யோசேப்பை நிறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ எகிப்தின் ராஜா பார்வோன் சொல்லுகிறான், உனக்கு உன்னுடைய உத்தரவு இல்லாதவன் ஒருத்தனும் கையையும் அசைக்க முடியாது, காலையும் அசைக்க கூடாது என்று சொல்லி பாருங்க, அங்க யாருக்கு? யோசேப்புக்கு ஒரு பெரிய அதிகாரத்தை பார்வோன் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஏளனமாய் பேசின ஆட்கள் தான் பாருங்க, கேலியாய் பேசின ஆட்கள் தான் அந்த இடத்துல என்ன பண்ணிட்டார்கள்? அவர்கள் வெட்கப்பட்டு போனார்கள். பாருங்க, தேவ பிள்ளைகளாய் இந்த நாளிலே கூட கர்த்தர் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறாரா, ஒரு சொப்பனத்தை கொடுத்திருக்கிறாரா, அதை அப்படியே நீங்க பிடித்து ஜெபிங்க. கண்டிப்பா அது ஒரு நாளிலே உங்களுக்கு என்ன பண்ணும்? நிச்சயமாய் அது நிறைவேறுகிறதா இருக்கும். பாருங்க, அப்போ எஸ்தரை குறித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவளுக்கு ஒரு ராஜமேன்மையை கொடுத்திருந்தார். ஏனென்று சொன்னா யூத ஜனங்களை விடுவிக்கும்படியாய் ஒரு ராஜமேன்மை அவளுக்கு கொடுக்கப்பட்டது. எரேமியாவை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னா எதற்காக அழைக்கப்பட்டார்னா தீர்க்க தரிசனம் உரைக்கும்படியாக அவன் அழைக்கப்பட்டான். அதே போல மோசே எதற்காக அழைக்கப்பட்டா? இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனமான அந்த எகிப்திலிருந்து கொண்டு வரும்படியாக, மீட்கும்படியாக ஆண்டவர் மோசேயை அங்கே அவர் என்ன பண்ணாரா? ஆளுகை செய்யும்படியான அதிகாரத்தை ஆண்டவர் மோசேக்கு கொடுக்கிறதை பார்க்க முடியும். அதே போல எலியாவை ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசியாக பிறக்க வைத்தார். நோவாவை பார்க்கும் பொழுது ஒரு பேழை கட்டும்படியாய், இப்படியாய் தொடர்ந்து நம்ம வேதத்திலே வாசிக்கும் பொழுது பாருங்க, இவர்கள் எல்லாம்
இதற்காகவே இதை ஆளுகை செய்யும்படியாக, இதை ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காய் செய்யும்படியாகவே கர்த்தர் இவர்களை எல்லாம் தெரிந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்க முடியும். யோவாசனை குறித்து பார்க்கும் பொழுது அவன் வழிகளை ஆயத்தப்படுத்தும்படியாகவும், அதே போல பவுலை குறித்து நீங்க பார்க்கும் பொழுது அநேக நிருபங்களை எழுதும்படியாய் ஆண்டவர் அவர்களை ஆளுகை செய்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த நாட்களிலே கூட பாருங்க, அப்போ நம்முடைய ஆளுகை எதின் மேல் இருக்கிறது, நாம் எதின் மேல் ஆளுகை செய்கிறோம். கர்த்தர் சகல அதிகாரங்களையும் சகல ஆளுகை நமக்கு கொடுத்திருக்கிறபடினாலே ஒரு நாளும் நாம் சோர்ந்து போகாதபடிக்கு என் தேவன் எனக்குள் இருக்கிறபடினால் அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற அந்த நம்பிக்கையோடு நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பாருங்க, சங்கீதக்காரன் சொன்னது போல உம்முடைய கரத்தின் கிரிகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னார். பாருங்க, சகல அதிகாரமும் நமக்கு கொடுத்திருக்கிறது. வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி. அதே போல தேவ பிள்ளைகளாய் கூட பாருங்க, நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார்.